ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாதுஸ் ஈஸி கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து சூப்பரான ஒரு சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறீங்க. குண்டூர் சிக்கன் ஃப்ரை, ஆந்திரா ஸ்டைலில் குண்டூர் சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்து கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்த்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மசால் வறுத்து அரைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 7 லவங்கம், 4 ஏலக்காய், 2 மராட்டி மொக்கு, 2 அன்னாசிப்பூ சேர்த்திக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்திக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே வறுத்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வறுத்து விட்டுக்கலாம். அடுத்ததாக 6 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். வரமிளகா நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கங்க. நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்திருக்கேன். 4 காஷ்மீரி சில்லி சேர்த்திக்கிறேன். இது வந்து கலருக்காக சேர்த்திக்கிறேன், காரத்துக்காக இல்லை. எல்லாமே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு ஆறுன பின்னாடி நல்லா இது மாதிரி நைஸாக பொடி அரைச்சிட்டு வந்துக்கலாம். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1/2 kg சிக்கனை வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 3-4 தடவை அலசி வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். 3 பச்சை மிளகா 2ஆக கீறி வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். ஒரே ஒரு பே லீஃப் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக 4 லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்திக்கலாம். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். டீ கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதும், ரொம்ப தண்ணி வேண்டாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு நம்ம சிக்கனை வேக வைக்கலாம். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஆனால் அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் வந்து ஒரு 50% வெந்தால் போதும், ரொம்ப வேக வேண்டாம். மீதியை வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது வேக வச்சுக்கலாம். நான் 2 தடவை மூடி வச்சு வேக விட்டேன். எனக்கு சிக்கன் வந்து இப்போ பாருங்கள் 50% நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்து போதுமானது. இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டி வச்சுக்கலாம். அதை தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த தண்ணியை வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சிக்கனை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டில் வந்து செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். புது எண்ணெய்ங்கிறதுனால எண்ணெய் பொங்கி வருது, பட் டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போகணும். அடுத்ததாக நம்ம வடித்து வச்சு சிக்கனை சேர்த்திக்கலாம். சிக்கனை சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். சிக்கனில் வந்து நல்லா எண்ணெய் கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷமாக அப்படியே பரட்டி விட்டுட்ருக்கேன். அடுத்ததாக நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை சேர்த்திக்கலாம். அரைச்ச பொடி எல்லாமே நான் சேர்த்திக்கிறேன். 1/2 kg சிக்கனுக்கு நான் வறுத்தரைச்ச மசாலா ஐட்டம்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். எல்லா தண்ணியும் சேர்த்த வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இது சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பொடி தான் வந்துட்டு இந்த சிக்கன் ஃப்ரைக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு கரெக்டாக பார்த்துட்டு சேர்த்திங்க, ஏன்னா நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் தான் சேர்த்துனோம். இப்போ செக் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், முதல்ல ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்ச தண்ணி மீதி இருக்கு இல்லையா, அது எல்லா தண்ணியும் விட்டுக்கலாம். அதை விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு வேக விடலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடியில் பிடிச்சிக்கும். சிக்கன் ஏற்கனவே 50% தான் வெந்திருந்தது. சிக்கன் நல்லா வேகணும், அதனால் இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. சிக்கன் நல்லா வெந்து வர வரைக்கும் இது ரிப்பீட் பண்ணணும். ஏற்கனவே 50% சிக்கன் வெந்திருக்கு. இன்னொரு 50% வேகிறதுக்கு நம்ம ஊற்றின தண்ணியே போதும். நம்ம தண்ணி ஊற்றுனதை வந்துட்டு நல்லா இழுத்துக்கிட்டு இது மாதிரி ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும். அடுப்பான சிம்லேயே வச்சுக்கணும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி போதும்னா நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம். இது வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும்.
இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் கலந்து விட்டோம்னா இன்னும் நல்லா ட்ரை ஆகும். சிக்கனும் நல்லா வெந்துருச்சு, நல்லாவும் ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை நிறுத்திட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், அட்டகாசமான குண்டூர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஆந்திரா ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்து கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமனே நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா கூட அட்டகாசமாக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வித்தியாசமாக இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் மாதூஸ் ஈஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்த்துக்கலாம். நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.